84 சங்கீதத்துக்கு பைபிள் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 84 84. ஐந்து, 6, 7 ஆகிய 3 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 84 சங்கீதத்தில் 5, 6, 7 ஆகிய 3 வசனங்களை சேர்ந்து படிக்கலாம். உண்மையிலே ஆமென், அல்லேலூயா. உங்கள் சபைக்கு இந்த தடவை ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த பகுதியில் நான் நிறைய கூட்டங்களுக்கு வந்திருந்தாலும் இந்த சபைக்கு முதல் முறையாக இன்றைக்கு வரவும், இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பாஸ்டர் அவர்கள் என்னிடத்தில் இந்த தேதியை வாங்கியிருந்தார்கள். ஆகவே இந்த நாள் உங்கள் திருச்சபையில் இருந்து ஊழியம் செய்வதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் அழைத்த அழைப்பிற்காகவும் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டு அந்த 3 பிள்ளைகளையும் மருமக்கள்மார் பாஸ்டர் அம்மா எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சீக்கிரம் இந்த வேலைகளெல்லாம் முடிந்து ஒரு நல்ல பிரதிஷ்டையை பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக, நாங்கள் செய்து வருகிற ஊழியங்களுக்காக, எனக்காக, பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நிறைய ஊழியர்களை நீங்கள் பார்க்குறீங்க, இருந்தாலும் நீங்கள் எங்களையும் உங்கள் ஜெபத்தில் நினைவு கூற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நாளையோடு இந்த ஜெபங்கள் முடிவடைகிறது. நாளையும் தேவன் ஒரு பெரிய பலத்த அசைவாடுதலை தருவார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு எல்லாம் நிச்சயம் ஆண்டவர் பதில் தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. சரி, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால், தெய்வம் அனுமதித்தால் மீண்டும் ஒரு விசை நாம் தெய்வ கிருபையினால் சந்தித்துக் கொள்ளும் ஒரு பாக்கியத்தை தெய்வம் நமக்கு தருவாராக. இந்த 5, 6, 7 3 வசனங்களை நம்ம கொஞ்சம் நேரம் தியானிக்க போறோம். 84 சங்கீதம் கோராகின் புத்திரர்கள் எழுதின சங்கீதம். மோசே, ஆசாப், தாவீது இப்படிப்பட்ட தேவனுடைய மனிதர்கள் சங்கீதங்களை எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இந்த 84 சங்கீதத்தை கோராகின் புத்திரர்கள் எழுதுகிறார்கள். அப்படிதான் பைபிளில் முன்னாடி படிக்கிறோம். கித்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரருள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இந்த 84 சங்கீதத்தில் நிறைய விஷயங்களை அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அப்படி சொல்லிக்கிட்டு வரும்போது தான் ஒரு வார்த்தை எப்படி சொல்கிறாங்க பாருங்க. உம்மிலே பலன் கொள்ளுகிற ஒரு மனுஷன். நமக்கு இருக்கிற பணத்தில் அல்ல, நமக்கு இருக்கிற சொந்த பந்தத்தில் அல்ல, தேவனுக்குள் பலப்படுகிற ஒரு மனுஷன். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, உம்மிலே பலன் கொள்ளுகிற ஒரு மனுஷன். இந்த கூட்டங்கள் கூட, இந்த 21 நாள் ஜெபங்கள், இந்த கூட்டங்கள் கூட எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நாம் நமக்குள் தேவனுக்குள் இன்னும் கொஞ்சம் நம்மை பலப்படுத்தி கொண்டு ஓடுவதற்குத்தான் இந்த கூட்டங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமாவா? ஆமாவா இல்லையா? ஆலயத்திற்கு வருவதற்கும் தேவனை தேடுவதும் கர்த்தரை ஆராதிப்பதும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இருக்கிற ஆத்துமாவில் பலன் கொள்ளவும், மாறாக அது மட்டும் கிடையாது, பலத்தின் மேல் பலன் கொள்ளவும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனுக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வச்சிருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க. அவர் கீழே சொல்றாரு, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் நிற்க மாட்டாங்க, அதை நீரூற்றாக்கி கொள்வாங்க. மலையும் குளங்களை நிரப்பமா, அதோடு முடியல, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனில் என்கிற தேவ சன்னிதானத்துக்கு வந்து அவர்கள் காணப்படுவார்கள் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன தியானிக்க போறோம் தெரியுமா? இன்றைக்கு மாலையில் ஆண்டவர் நம்மளோடு பல விஷயங்களை இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுவார். சொல்லுங்க எல்லாரும், பலத்தின் மேல் பலன். சொல்லுங்க இன்னொரு தடவை, கோச்சிக்காம சொல்லுங்க, பலத்தின் மேல் பலன். ஆமா, நமக்கு பணம் தேவையில்லை, பலன் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நல்லா கவனிக்கணும். ஆரம்பத்திலே நீங்கள் சில சத்தியங்களை நல்லா கவனிக்கணும். பணத்தை விட ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பலன் மிக முக்கியமானது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பணத்தை விட தேவன் நமக்கு தந்திருக்கிற பலன் மிக முக்கியமானது. நல்லா கவனிங்க நான் சொல்றத. சில நேரம் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தர்றதில்ல, பலன் தருகிறார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசுநாதர் ஜெபிச்சார் பார்த்தீங்களா? ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவரே என்று அவர் ஜெபிக்கும் போது அங்க பதில் எப்படி தெரியுமா? ஒரு தேவ தூதன் தோன்றி அங்கே அவரை பலப்படுத்தினான். இயேசுநாதருடைய ஜெபத்திற்கு பதில் பலனாக வந்தது. சில நேரம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வர்றதில்லை, மாறாக ஒரு பெரிய பலன் இறங்கி வருகிறது. இந்த நாள் இவ்வளவு வருஷம் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம்ல, இத்தனை நாள் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம்ல, பதிலை விட தேவ சமூகத்திலிருந்து வருகிற பலன் மகா பெரியது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் ஆண்டவரே, எங்களுக்கு பணங்களை விட கர்த்தருடைய பலன் தேவை ஆண்டவரே. இன்னைக்கு அதுதான் எங்களுக்கு பலன் தேவைப்பா. இந்த ஊழியங்களை செய்ய, இந்த குடும்பங்களை நடத்த, இந்த மோசமான உலகத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கு கொஞ்சம் பலன் தாங்க ஆண்டவரே. இன்னும் பலத்தின் மேல் பலனுடைய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பாத்திரம் எங்களை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். இல்லை, இந்த பாத்திரம் உன்னை நீங்காது. இந்த கஷ்டத்தின் பாத்திரம், இந்த சிலுவையின் பாத்திரம் உன்னை விட்டு நீங்காது. ஆனால் அதை தூக்கி சுமக்க வேண்டிய பலனை நான் உனக்கு தருவேன். சில பிரச்சனைகள் நம்மை விட்டு மாறி போகாது, சில சூழ்நிலைகள் நம்மை விட்டு மாறி போகாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி சொல்றாரு, அந்த பிரச்சனைக்கு நடுவில், போராட்டத்துக்கு நடுவில், உபத்திரவத்துக்கு நடுவில் அந்த கஷ்டத்தை தூக்கி சுமப்பதற்கு தேவையான பலன் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு நிச்சயம் தருவார். நான் என் ஓட்டத்தை ஓடி முடிப்பேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஓட்டத்தை ஓடி முடிப்பேன், நின்று விட மாட்டேன். கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற அந்த பலத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தா கூட அந்த பலத்தை நான் மறுதலிக்காம நான் கர்த்தருக்காக அந்த பலத்தோடு வாழ்றதுனால எனக்காக ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? சொல்லுங்க. இல்ல அதை சொல்லாதீங்க, நான் சொல்றது சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க. பாவம் செஞ்ச போது கூட சிம்சன் என்ன தெரியுமா ஜெபிக்கிறான்? என்னை ஒரு விசை பலப்படுத்துவீராக. இல்லையா? என்னை ஒரு விசை பலப்படுத்துவீராக. ஒரு ஸ்ட்ரென்த்தனை தாங்க ஆண்டவரே. நமக்கு பலன் நம்முடைய பிள்ளைகளா இருக்கக்கூடாது. நமக்கு பலன் நீங்க வாங்கி போட்டிருக்கிற நிலங்களா இருக்கக்கூடாது. நமக்கு பலன் உங்க சொந்த பந்தங்களா இருக்கக்கூடாது. நமக்கு பலன் தேவனா இருக்க வேண்டும். நம்முடைய பலனாகிய கர்த்தரை கம்பீரமாய் பாடி அவரை சத்தமாய் கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். போன நவம்பரில் 3 நாட்கள் கன்வென்ஷன். அதில் பிரசங்கம் பண்ண போட்டிருந்தாங்க. ஏன்னா கூப்பிட்டுருந்தவங்க ஒரு பாஸ்டர் தான் கூப்பிட்டுருந்தாரு. போயிருந்தேன். போனால் ஒரு பாஸ்டமாக தான் என்னை வரவேற்றாங்க. வரவேற்றுட்டு அப்புறம் காலையில் ஒரு கூட்டம் முடிச்சிட்டேன். மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த அம்மா, எங்கே பாஸ்டர்மா, பாஸ்டர் எங்கன்னு கேட்டேன். சொன்னாங்க, இறந்து போயிட்டாரு. எப்போ இறந்தாங்க பாஸ்டர்மா? எனக்கு தெரியாதே. எப்போ இறந்தாங்க? எனக்கு கல்யாணம் ஆகி 1.25 வருஷம் ஆச்சு பாஸ்டர். என் கையில் ஒரு பொம்பளை பிள்ளை, 9 நாள் ஆன ஒரு பொம்பளை பிள்ளை. எனக்கு டீ கொடுன்னு வந்து கேட்டார். டீ கொடுத்தேன். சேர்லேயே உட்காந்து அப்படி இறந்து போனார். 25 விசுவாசிங்க கூடி வர ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது. 9 நாள் ஆன ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் செத்து போயிட்டார். என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதிர்ச்சியாய் நிற்கிறேன். என்ன பண்ண போகிறேன் நான்? 9 நாள் தான் ஆகுது குழந்தை பிறந்து. அதுக்குள்ளே அப்பா இறந்துட்டாரு. என்ன பண்ணுறது இந்த உலகத்தில்? இளம் விதவை ஆயிட்டேன். நான் ஒரு இளம் விதவை ஆயிட்டேன். என் கூட பிறந்த அம்மா, தம்பி, அண்ணன், தங்கச்சி, நிறைய பேர், ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து துஷ்டி கேட்கறதுக்கு முன்னாடி என் கையை பிடிச்சிட்டு, இள வயசுலேயே விதவி ஆயிட்டியே, இள வயசுலேயே விதவி ஆயிட்டியே. எல்லாரும் என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க. எனக்கு அழக்கூட முடியல. 9 நாள் ஆன பிள்ளை அவங்க அப்பாவின் சவத்துக்கு பக்கத்தில் நிற்கிது.
அப்ப நான் அந்த கல்லறை பெட்டிக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்தை விட்டு போக மாட்டேன். ஒன்று. ரெண்டாவது, எங்க ஊருக்கும் போக மாட்டேன் ஆண்டவரே. மூணாவது, நான் இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. நான் கர்த்தருக்காக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு தீர்மானம் எடுத்து அன்றைக்கி ஊழியத்தை பார்த்தீங்கன்னா அந்த சபையில் 400 விசுவாசிகள் கூடி வருகிறார்கள். இதை பார்க்கலும் பெரிய ஒரு ஆலயம், 3 அடுக்கு ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. கீழே பார்க்கிங், நடுவில் ஆராதனை, மேலே சாப்பாட்டுக்குன்னு ஒரே பெண் தான். ஒரு 400 பேருக்கு மேலே கூடி வருகிற ஒரு அற்புதமான ஒரு தேவனுடைய ஆலயம். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. வீட்டுக்காரர் இறந்து போனாலும் 1.25 வருஷத்துல 9 நாள் ஆன அந்த பிள்ளை கையில் இருந்தாலும் அவங்க கர்த்தருக்காக வாழ அவங்க உள்ளத்துக்குள் இருந்தது பலன். பலன் பலன். இன்னைக்கு அந்த 9 நாள் ஆன அந்த பிள்ளை அமெரிக்காவில் செட்டில் ஆயிடுச்சு. பலன். இழப்புகள் வந்தாலும் நான் கர்த்தருக்காக தொடர்ந்து ஓடுவதற்கு என்ன தெரியுமா? பலன். நமக்கு தேவை, எல்லாரும் பணம் 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 ஓடுறாங்க. பணத்தை விட தேவ பலன் முக்கியம். ஆகவேதான் பைபிள் சொல்லுது, சிதறடிக்கிறவன் உனக்கு முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காவல் பண்ணு, உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்த. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பலனை என்ன செய்ய? இந்த கூட்டத்தில், ஜெபத்தில், இந்த விசேஷ கூட்டத்தில் உனக்குள் இருக்கிற அந்த பலனை நீ மிகவும் ஸ்திரப்படுத்தலனா பிசாசு தூக்கி சாப்பிட்டுருவான். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நமக்கு என்ன பலன் இருக்கு? என்ன பலன் இருக்கு? எனக்கு அந்த தாயாரை பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. ஆண்டவரே, அந்த 7 வயசுல கூட அவங்க ஆண்டவருக்காக அப்படி பரிசுத்தமாக யோகியமாக ஆண்டவருக்காக அப்படி வாழ்கிறாங்களே ஆண்டவரே, அப்படி நாங்களும் யோகியமாக பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு கொஞ்சம் கிருபைகளை கர்த்தர் தருவீரா? கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பரிசுத்தமாக யோகியமாக வாழ்கிறதுக்கு. நாங்கள் அதில் ரொம்ப குறைவுள்ளவர்களப்பா, நாங்கள் நீதிமான்கள் அல்ல ஆண்டவரே, ஆனாலும் நாங்கள் கொஞ்சம் வாழ எங்களுக்கு பலன் தாங்க. எங்கள் சொந்த பலத்தில் வாழ முடியாதப்பா, சொந்த ஜெபத்தில் வாழ முடியாது. உங்கள் பலன், உன்னதத்திலிருந்து வருகிற பலனால கர்த்தர் எங்களை நிரப்பி விடுவீராக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பைபிள்ல இருந்து பலனை இழந்த 4 நபர்களை உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போறேன். ஏன் பலனை இழந்தாங்க அப்படின்னும், எப்படி பலத்தின் மேல் பலன் அடைஞ்சாங்க அப்படின்னும், அப்படி அவங்க பலத்தின் மேல் பலன் அடைஞ்சு என்ன கர்த்தருக்காக சாதிச்சாங்க அப்படின்னும் நம்ம இந்த மாலை வேளையில கவனிக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்க ஒரு ஆளு கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு கொஞ்சம் பலன் தேவைப்படுது. சொன்னீங்களா? உங்களுக்கு என்ன தேவைப்படுது? கொஞ்சம் பலன் தேவைப்படுது. எல்லாரும் பணம் தாங்க ஆண்டவரே ஜெபிக்கிறாங்க இல்லையா? சில பேர் அப்படி பணத்தை தருவீராக, அதெல்லாம் ஆண்டவர் தருவார். ஆண்டவரே, பணத்தை விட எங்களுக்கு கொஞ்சம் பலத்தை தருவீராக, எங்களுக்கு கொஞ்சம் பலத்தை, இந்த விசுவாச வாழ்க்கையை ஓடுறதுக்கு, இந்த பொல்லாத இந்த உலகத்தில் நாங்கள் தேவனுக்காக வாழ்றதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு கொஞ்சம் பலத்தை தருவீராக. சாதாரணமான பலம் அல்ல ஆண்டவரே, பலத்தின் மேல் ஒரு பலனை ஆண்டவர் தருவீரா. சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாதாரணமான ஒரு பலன் இல்லை ஆண்டவரே, பலத்தின் மேல் ஒரு பலன் எங்களுக்கு கர்த்தர் தந்து ஆண்டவர் எங்களை மகிமையாய் ஆசீர்வதிப்பீராக. 4 மனிதர்களை உங்களுக்கு முன்பதாக நிறுத்த விரும்புகிறேன். 4 மனுஷனை நமக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு டைம் இருக்கோ இல்லையோ தெரியல. 4 விஷயங்களை நம்ம இன்னைக்கு கவனிக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை, வசனத்து நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொண்டு அது நிமித்த வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது 1 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அவனோடு இருந்த ஜனங்களும் முதலாவது அலபலன் இல்லை. சொல்லுங்க அந்த வார்த்தை எதுக்கு? சத்தமா சொல்லுங்க. அலபலன் இல்லை. தாவீது என்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன், ஆராதனை வீரன், கர்த்தருக்காக வாழ வேண்டிய ஒரு தேவ மனுஷன், இன்னைக்கு அவனுக்கு அழுகிறதற்கு பலன் இல்லை. அழ முடியல. ஆராதனை வீரனுக்கு
அழுகிறதற்கு பலன் இல்லை, அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகுமிட்டும் சத்தமிட்டு அழுதான். கவனிங்க, ஏன் இப்படி நடந்துச்சு? எதனால உனக்கு அழுவதற்கு கூட பலன் இல்லைன்னா, எதிர்பாராத ஒரு சம்பவங்கள் அவன் வாழ்க்கையில் நடந்துருச்சு. என்ன சம்பவங்கள் நடந்துச்சு? 3 நாள் கழித்து வீட்டுக்கு வருகிறான். 3 நாள் கழித்து வீட்டுக்கு வரும்போது மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, இருந்த குடியிருப்பு இல்லை. எல்லாரும் அமலேக்கர் தென்புறத்து சீமையின் மீது வந்து அக்கனினால் எல்லாவற்றையும் சுட்டரிச்சிட்டு போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்த உடனே அவனுக்கு அழுகிறதற்கே பலன் இல்லை. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு அடி, எதிர்பாராத ஒரு விபத்து, எதிர்பாராத ஒரு விழுக அப்படி வந்துருச்சுன்னா நமக்கு என்ன தெரியுமா? அழுகிறதுக்கு கூட பலன் இருக்காது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் மதியம் வந்துடுவேன், இன்னைக்கு 12 மணிக்கெலாம் காலேஜ் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன போன பிள்ளை ஒரு தண்ணி வண்டி கையில் ஏறி ஒரு மாவு பிணைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. முழு கையும் இதுலேருந்து இது வரைக்கும் கல்லு மண்ணுமா இருக்கு. ஊசி வச்சு தேடுறாங்க நரம்ப. எங்கள் சர்ச்சி பிள்ளை தான் ஊசி வச்சு தேடுறாங்க. நான் சூலூரில் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். கூட்டங்களை முடிச்சு நேராக வந்து ஆஸ்பத்திரிக்கு பார்த்தா கை அழுகி கிடக்கு. அந்த அம்மா என் பக்கத்தில் நின்று அழுகவே முடியல. அவங்களால அப்படியே நிற்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல பாஸ்டரையா. மதியம் வந்துருவேன்னு சொல்லிட்டு போன பிள்ளைக்கு கையை காணோம். கையெல்லாம் நஞ்சிருச்சு. எதிர்பாராத விபத்து, எதிர்பாராத சம்பவம், எதிர்பாராத ஒரு அடி, எதிர்பாராத ஒரு விலக, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நமக்கு அழுகிறது கூட பலன் இல்லாமல் போய்விடுகிறது. அதுதான் இந்த மனுஷனுக்கு நடந்துச்சு. நான் நினைக்கலையே, என் பிள்ளைங்களை பாப்ப நினைச்சனே, என் மனைவியை பாப்ப நினைச்சனே, அவங்கள பாப்ப நினைச்சனே, இவங்க யாருமே இல்லையே. எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்ததுனால இப்ப அழுகிறது கூட அவனுக்கு பலன் இல்லை. விசுவாசிகளுக்கு சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி கவனிங்க. விசுவாச வாழ்க்கையில் எது நடக்கும்? ஏன்னா ஒரு ஆமேனை காணோம். ஆமேனை முழுகிட்டீங்களா? சொல்லுங்க. விசுவாச வாழ்க்கையில் எதுனாலும் சொல்லுங்க பக்கத்தில், எதுனாலும் நடக்கும். எதிர்பாராத சம்பவங்கள் கூட என்ன செய்யும்? நடக்கும். அந்த நேரத்தில் நான் பலன் உள்ளவனா என்பதை டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. ஒரு எதிர்பாராத ஒரு அடி இல்லையா, எதிர்பாராத ஒரு, எங்க போனாங்கன்னே தெரியல. உங்க குழந்தைய காணோம், எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு தாயின் உள்ள என்ன பாடுபடும். ஒரு பொருளை காணோம், அந்த பொருளை தொலைச்சவங்களுடைய இது என்ன பாடுபடும். இவன் சாதாரணமான தொலைக்கல, குடும்பத்தையே தொலைச்சிட்டான். ஒன்றும் அவன் கண் முன்னாடி இல்லை, எல்லாமே தொலைச்சிட்டான். எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் இப்ப அவன் செஞ்ச 3 விஷயங்கள் தான் அவன் பலத்தின் மேல் பலனடைய செய்தது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏமா ஐயா, பலன் இல்லாதிருக்கிற ஒரு மனுஷன், அழுவதற்கு பலன் இல்லாதிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி பலத்தின் மேல் பலனடைஞ்சது பாருங்க. அதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி இந்த ராத்திரி வேளையில். முதலாவது பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, 8வது வசனத்தின் கீழ் பகுதி பாருங்க. தன் தேவனாகி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அழுவதற்கு பலன் இல்லை, பலன் இழந்திருக்கிறான். இனி என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி பண்றதுன்னு தெரியல. இந்த சமயத்தில் தாவீது செய்த 3 விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். இந்த ராத்திரி சமயத்தில் என்ன செய்தான் தெரியுமா? தனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அந்த தேவனாகிய கர்த்தருக்குள்ளே அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லாருமே நீங்க செய்தி கேட்டிருப்பீங்க, உன்னை திடப்படுத்திக்கா, நீ திடப்படுத்தி கர்த்தருக்காக வாழு, நீ திடமா இரு அப்படின்னு எல்லாருமே நீங்க செய்திகளை கேட்டிருப்பீங்க. ஆனா நான் இன்னைக்கு ராத்திரி என்ன தெரியுமா பிரசங்கம் பண்றேன்? திடப்படுத்தலனா என்ன அப்படி ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். ஒருவன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை அவன் திடப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் என்ன ஆகும், என்ன நடக்கும்? அப்படி ஒரு கேள்வியை கேட்டால் 2 பதில் கிடைக்கும். ஒரு மனுஷன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொள்ள என்ன நடக்கும்? பிசாசு என்பவன் யார்? முதலாவது பிசாசு என்பவன் யார் தெரியுமா? பிசாசு முதல்ல குழப்புகிறவன். சொல்லுங்க, அந்த வார்த்தை என்ன செய்வான்? சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. குழம்பாத. சிலருக்கு எப்ப பார்த்தாலும் குழப்பம்தான். ஐயோ,
கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் குழப்பந்தான், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழப்பந்தான். குழந்தை பாக்கியத்தை குழந்தை வந்தாலும் குழப்பந்தான், படிக்கும்போதும் குழப்பந்தான், வாலிப காலத்திலும் குழப்பந்தான். சிலர்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பத்திலேயே வாழ்வான். ஏதோ நடக்குது பாஸ்டர், வண்டி ஏதோ போகுது பாஸ்டர், அது பாட்டுக்கு போகுது. அவள் எப்போ பார்த்தாலுமே ஒரு மனுஷன் ஒரு குழப்பத்திலே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? சிலர் அவங்களும் குழம்பி, வீட்டுக்காரமாவையும் குழப்பி, பிள்ளைகளையும் குழப்பி, பாஸ்டர்மாரையும் குழப்பி, சரி ரொம்ப மைண்டு ஒரு மாதிரி இருக்குதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டரையும் குழப்பி, அவர் ஏதாவது ஒரு மாத்திரை எழுதி அனுப்பி எதையாவது சாப்பிட்டு சரியாகுங்க சார். குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா? குழப்பம் பிசாசு. என்னை குழப்பறதுக்கு முன்னாடி நான் என் தேவனாகிய கர்த்தருக்குள் என்னை திடப்படுத்திக் கொள்ள வேண்டாம். சத்தியம் புரியணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏனையா ஒரு மனுஷன் தன்னை திடப்படுத்தி கொள்றான்? குழப்புற பிசாசு ஒருத்தர் இருக்கிறான். எப்பனா அவன் குழப்பிக்கிட்டே இருப்பான். ஜெபம்னாலும் குழப்பம் வருது, விசுவாசம் இருந்தாலும் குழப்பம் வருது, தேவனுடைய வசனத்தை கேட்டாலும் ஒரு குழப்பம். ஒருவேளை இந்த மாநில சில குழப்பங்களோடு இந்த ஆராதனைக்கு வந்திருந்தா கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அந்த குழப்பத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவாராக இயேசுவின் நாமத்தினால். ரெண்டாவது பிசாசு யார் தெரியுமா? சந்தேகப்பட வைக்கிறவே. யார் அது? சந்தேகம் என்ற சரக்கு சகல இடத்துலையும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. என்ன பிசாசு தேவன் மேலையும் தேவனுடைய அன்பின் மேலையும் தேவனுடைய அழைப்பின் மேலையும் சந்தேகப்பட வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என் தேவனாகிய கர்த்தருக்குள் என்னை நான் திடப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஏன் ஒரு மனுஷன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்துறான்? குழப்புகிற சந்தேகப்பட வைக்கிற இந்த பிசாசு என்னை மறுபடியும் குழப்பி சந்தேகப்பட வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என் தேவனாகிய கர்த்தருக்குள் நான் என்னை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். 8ஆம் வசனம் முதல் வசனம் வாசிங்க. மறுபடியும் அந்த வார்த்தை மட்டும் படிங்கம்மா. போதும். ஜெபம் என்பது என்ன? ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில கூட முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். இந்த ராத்திரி நீங்க கொஞ்சம் யோசிங்க, நடைமுறையா யோசிங்க. மனைவியை காணோம் இல்லையா, பிள்ளையை காணோம், எங்க போயிருக்காங்க தெரியல. இந்த நேரத்தில் ஒருத்தனுக்கு ஜெபம் வருமாமா? வராது. எப்படி வரும்? ஜெபம் வருமா? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டிய அந்த சிந்தை அவனுக்கு வருமா? கடினமான நேரங்களில் கூட கர்த்தரை நோக்கி பாருங்கள், மகிமையான காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். நம்ம கடுமையான நேரங்களில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறத மறந்துடுறோம். கடுமையான நேரங்களில் கர்த்தரோடு உறவாடுகிறத மறந்துடுறோம். கடுமையான நேரங்களில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க மறந்துடுறோம். பாருங்க, தேவன் யார் தெரியுமா? எவ்வளவு கடினமான சூழ்நிலை கூட என் சத்தத்திற்கு பதில் தருகிறவர். அவன் கேட்கிறான், ஆண்டவரே கர்த்தரை நோக்கி நான் போவேனோ, அந்த தண்டை பின்தொடர்வேனோ, நான் அதை திருப்பிக் கொள்வேன்னு சொல்லும்போது ஆண்டவர் அவன் சொல்றார், நீ போ தாவீதே, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு வருது. இந்த உபவாசத்தை ஜெபத்துக்கு பிறகு இழந்து போன விழுந்து போன அத்தனை காரியத்தையும் திருப்பிக் கொள்ளும் ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை படிக்கிறீங்களா? நல்லா கர்த்தரை நோக்கி. சரி, நோக்கி பார்த்தானே, என்ன நடந்துச்சு? அங்கேயே ஒரு அற்புதத்தை கர்த்தர் வச்சிருந்தார். எங்க? 30ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதம். என்ன அற்புதம்? எஜமானால் கைவிடப்பட்ட ஒரு அடிமை அங்கே இருக்கிறான். நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அவன் வியாதிப்பட்டான் என்று சொல்லி எஜமான் அவனை பாதி வழியில் கைவிட்டான். இந்த அமலேக்கியர் சேர்த்த ஒரு கூட்டம் தான். ஆனா அவன் சாகவே இல்லை. தாவீது கொண்டு போன வற்றலான திராட்சை அடைகள் எல்லாம் கொண்டு போய் அவன் மேல போட்ட பிறகு உயிர் அவனுக்குள்ள திரும்ப வந்துச்சு. 3 நாளைக்கு முன்னாடியே சாக வேண்டிய ஒருத்தன் உசுர தாவீதுக்காக கர்த்தர் பிடிச்சே வச்சிருந்தார். சத்தியம் புரியுதா? ஒரு அலையில சொல்லுவீங்களா? கொண்டு போய் அந்த வற்றலான அந்த திராட்சை பழங்களை போட்ட உடனே அவனுக்குள்ள உயிர் திரும்ப வந்துச்சு. அப்படின்னா டெட்ல இருக்கிறான், மரணத்தின் விளிம்பில் இருக்கிறான். கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால
ஒரு மனுஷனை வழிகாட்டுவதற்காக கர்த்தர் வச்சிருந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் சொல்கிறேன், பலத்தின் மேல் பலன். தம்பி, உன் வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி பார்க்குற பழக்கம் இருக்கா? ஆண்டவர்கிட்ட நேரம் செலவிடுகிற ஒரு பழக்கம் இருக்கா? தேவனோடு ஒரு நேரத்தை நீங்கள் நல்லா செலவழிக்கலைன்னா இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்து உங்களை படைத்த தேவனோடு ஒரு நேரத்தை உட்காந்து அவரோட பேசுங்க. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் எதிர்காலங்கள் உங்கள் தாய் தகப்பனுடைய பணத்தினால் அல்ல, உங்கள் முழங்காலினால் கட்டப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம். ஒரு பையனை அந்த பாஸ்டர் ஜோமன்றானா எப்போ பார்த்தாலும் அந்த வண்டி எடுத்து சுத்த, அந்த மற்ற பசங்களோடு சேர்ந்துட்டு திரிய இப்படியே இருந்தான். ஜோமன்றா ஆண்டவரை தேடுறானா? நல்லா இருக்கும்போதெல்லாம் ஆண்டவரை தேடவே இல்லை. ஒரு பைக் ஆக்சிடெண்ட் ஆகி கை காலெல்லாம் முறிஞ்சி ஆஸ்பத்திரியில் அப்படியே மாடை தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. அப்போ தான் அவனுக்கு ஜெபமே வருது. ஏசப்பான்னு கூப்பிட்றான். அவங்க அம்மா கடிச்சு, ஏப்பா நல்லா இருக்கும்போதெல்லாம் ஏஸ்பான்னு கூப்பிட மாட்டியாப்பா? இப்படி ஆஸ்பத்திரியில் ராடம் கட்டி தொங்க விடும்போது ஏஸ்பான்னு கூப்பிடுயாப்பா? நிறைய பேருக்கு பார்த்தீங்களா, ஆலயத்தில் ஜெபம் வராது, ஆஸ்பத்திரியில் ஜெபம் வரும். ஆமாம், நாங்கள் இந்த 23 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறேன். கிருபைனால சபை ஊழியத்தில் தான் இருக்கிறேன். எத்தனை பசங்களை பார்த்துட்டேன் தெரியுமா? சொன்னால் கேட்க மாட்டாங்க. சர்ச்சுக்கு வாப்பா, ஆண்டவரை தேடுப்பா, கத்தருக்குள்ளே வாப்பா, கத்தரை நோக்கி பார்ப்பனா நமக்கு அவனுக்கு ஒரு அலர்ஜியாக இருக்கும். சில பேர் பாஸ்டர்மாரை பார்த்தா ஒதுங்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஐயோ பாஸ்டர் வராரா. ரத்தனபால் சொன்னார், என்னை பார்த்து ஒரு விசுவாசி கிணத்துக்குள்ளேயே குச்சிருச்சான். ஐயோ, இவர் என்னை மறுபடியும் சர்ச்சுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சுருவார். பார்த்த ஸ்பீடில் விறுவிறுன்னு ஓடி கிணத்துக்குள்ளேயே குதிச்சிட்டார். அவர் எட்டி பார்க்குறாரு. வாடா, நான் வரல, நீங்கள் போங்க. வாடா மேலே ஏறி, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். இல்லை இருக்கட்டும். அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு வெறுத்திருப்பான் பாருங்க, பாஸ்டரையும் சர்ச்சையும். வரும்போது டப்புன்னு சாடிட்டான் அவன் கிணத்துக்குள்ள. பிறகு அவர் எப்படி பண்ணுவார் தெரியுமா? போயிட்டதை நினச்சே ஓரமாக நின்றுட்டு இருந்தார். பிறகு நனைஞ்ச தலையோடு ஏறி வரும்போது அங்கேயே தானே, நீங்கள் இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லி, நான் போக மாட்டேன், உன்னையும் நான் ஆண்டுக்குள்ளே கொண்டு வராமல் போகவே. அப்புறம் பாருங்க, அவர் தான் இன்றைக்கி அந்த மிஷினரி ஸ்தாபனத்தில் ஒரு பெரிய தலைவராக இருந்து 80 மிஷினரிக்கு ஒரு பாஸ்டாக இருக்கிறார். கிணத்துல குதிச்சவர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே குதிச்சவர்? கிணத்து. சில பேருக்கு எப்படி நம்ம நன்மை சொன்னால் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதில்ல, அவ்வளோ தூரம் கஷ்டம். வேண்டாம் 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 இருக்குங்கிறாங்க. ஜெபம் என்பது என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் மோசமாய் நடந்தா கூட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா மோசங்கள் கூட நன்மையா கர்த்தர் முடிய பண்ணுவார். இயேசுவேனா ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? நீ கர்த்தரை நோக்கி பாரு. தாவீது எப்பெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்துருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பாஸ்டர், சொல்றதுதான் நீங்க வந்திருக்கீங்க, சொல்லிட்டு போங்க. எப்பெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்துருக்கேன் தெரியுமா? எதிரிகள் துரத்தும் போது, துணிகரமாய் பாவம் செய்த போது. துணிகரமாக ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபிக்க மனசு வராது தெரியுமா? குற்ற மனசாட்சி, ஐயோ இப்படி பண்ணிட்டனே, ஐயோ இப்படி பண்ணிட்டனே. ஆனால் தாவீது எப்படி தெரியுமா? அவ்வளோ பெரிய குற்றம் இருந்தால் கூட என்னை ஈசோப்புலால கழுவுங்கப்பா, என்னை தள்ளிடாதீங்க ஆண்டவரே, பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்துடாதீங்க ஆண்டவரே, உமது எனக்கு ராஜ்யம் கூட வேண்டாம், எனக்கு உங்கள் சமூகம்தான் வேணும் ஆண்டவரே. அவன் அப்படி தான் ஜெபிப்பான். உமது ராஜ்யத்தை விட்டு என்னை தள்ளாமலோ அப்படி ஜெபிக்கல. அது வேண்டாம் ஆண்டவர், அது எனக்கு இப்போ வந்தது. உமது சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதே. துணிகரமா பாவம் செஞ்சா கூட, சவுலால துரத்தப்பட்டா கூட அவன் ஒரு நாளும் ஜெபத்தை நிறுத்தது கிடையாது. அதே போலதான் 30ஆம் அதிகாரத்தில் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அக்னியால சுட்டரிக்கப்பட்டா கூட, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிசிடிவி கேமரா பரலோகத்தில் இருக்கு, ஆமாவா இல்லையா? இவ்விடத்தில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்குன்னு சொன்னோடனே நம்ம அலர்ட் ஆயிடுறோம். திருடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, சிசிடிவி இருக்குது, ஃபுட்டேஜை பார்த்து தூக்கிடுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிசிடிவி மேலே இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். என்னெல்லாம் தெரியும்? அதுதான் அந்த கிளிப்பில் மாதிரி சொல்லிடுவீங்க. சொல்லுங்க, கேளுங்க, என்ன தெரியும் ஆண்டவருக்கு? ஏதாவது சொல்லுங்க, என்ன தெரியும் ஆண்டவருக்கு? ஒரே அட்டி, எல்லாமே தெரியும் பாஸ்டர்.
பாயிண்டடா சொல்லுங்க. மீன் வயிற்றுல வெள்ளிப்பணம் இருக்குது, கர்த்தருக்கு தெரியுமா? பண்டம்பாடிகளுக்குள்ள கொண்டு போய் ஒளிச்சு வச்சது கர்த்தருக்கு தெரியுமா? அத்தி மரத்துக்கு கீழே ஒருத்தன் தங்கி இருந்தது கர்த்தருக்கு தெரியுமா? பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கேயும் அவர் கரம் பிடிக்கும் தெரியுமா? ஆமா சொல்லுங்க. ஆமா. என்ன செஞ்சாலும் கர்த்தருக்கு தெரியுமா? இதை விட ஒரு பெரிய ஷார்ப்பான விஷயத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள், அதுதான். எனக்கு பலியிடு. போதும் பிரதர், தேங்க்யூ. ஒரு ஆண் வசனம் வாசிக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லா தமிழ்நாடு சுற்றி முழுக்க பொம்பளையால் தான் குத்தை கெடுத்துருக்காங்க வசனம் வாசிக்கிறத. அது சண்டை வேற. நான் தான் வாசிப்பேன். பரவாயில்ல, ஒரு ஆம்பளையால் வசனம் வாசிக்கிறது எனக்கு இதை கடைசி நாள் அதுவும் என்னை சந்தோஷமாக அனுப்புறீங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த வசனத்தை பாருங்க. கிதியோனே, உங்க அப்பா வீட்டில் 2 காளை இருக்கு கிதியோனே. அது 2வது காளைக்கு வயசு 7. வயசு எத்தனை? பைபிளை படிங்கிறிய வயசு எத்தனை? ஏன் பக்கத்தில் கேளுங்க, உங்களுக்கு எத்தனை வயசு? அது எனக்கு ஒரு ஃபேமிலி எனக்கு கிட்ட ஜோம் பண்ண வந்துச்சு. ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கும்போது கணவன் மனைவி 2 பிள்ளைங்க. பிரதர், மூத்த பொண்ணு என்ன படிக்குது? இந்தடி மூத்த பொண்ணு என்ன படிக்குது? 12th பாஸ்டர். பிரதர், இளைய பொண்ணு இந்தடி இளைய பொண்ணு 8th பாஸ்டர். அவரு பெத்த பிள்ளை என்ன படிக்குதுன்னு தெரியாம ஒரு குடும்பம் நடத்துறாரு. இந்த ஆளுக்கெல்லாம் குடும்பம் தேவையா நமக்கு கேட்க தேடுது பாருங்க. அவர் தான் பெற்றிருக்கிறாரு. ஆனா பெத்த பிள்ளை என்ன படிக்குதுன்னு, பிள்ளை மட்டும் கரெக்டா பெற்றிருக்காரு 2 பிள்ளைய. ஆனா அது என்ன படிக்குதுன்னு என்ன செய்யல தெரியல. தான் சொந்த பிள்ளை என்ன படிக்குதுன்னே தெரியலையே. நமக்கு வயசே யோசிக்கிறவன் ஆண்டவர் பாருங்க, உன் வீட்டில் வளர்ற 2வது காளைக்கு வயசு 7ங்கிறது எனக்கு நிச்சயம் தெரியும். காளையின் வயசு அறிந்த கர்த்தர் என் கண்ணீரை அறியாதிருப்பாரா? என் உணர்வுகளை அறியாதிருப்பாரா? என்னுடைய ஏக்கங்களை அறியாதிருப்பாரா? ஆகவே தான் தாவீதுக்கு ஒரு பெரிய இருக்குது, என் மனைவி பிள்ளைகள் எங்கே போனாங்கன்னு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறாரு. அந்த கர்த்தரை நோக்கி, உனக்கு வேலை எங்கே இருக்குதுன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். உனக்கு பொண்ணு எங்கே இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். மாப்பிள்ளை எங்கே இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்குரிய ஆசீர்வாதம் எங்கே இருக்குதுன்னு கர்த்தருக்கு தெரியும். நீ நோக்கி பார், கர்த்தரை நோக்கி நோக்கி நோக்கி. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நோக்கி பார்த்ததுனால அவனுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மனுஷன் ஆயத்தப்படுத்திருந்து அழகா அந்த பாளையத்துக்கு கொண்டு போய் அடிச்சிட்டு ஒன்றும் குறைவுபடாமல் சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். இப்ப பாருங்க, பலத்தின் மேல் பலன் அடைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னை அவன் தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்க முடியாத சமயத்திலும் கர்த்தரை நோக்கி ஜெபிச்சான். 3வது பாருங்க, 10ஆம் வசனம் இப்படி நினைக்கும், தாவீதோ தொடர்ந்து போனான். சொல்லுங்க அந்த வார்த்தைய, தொடர்ந்து போனான். சொல்லுங்க அந்த வார்த்தைய சத்தமா சொல்லுங்க. என்ன எப்படி போனா? பக்கத்தில் சொல்லுங்க, தொடர்ந்து போ. சர்ச்சுக்கு என்ன செய்ய? தொடர்ந்து போ. உபவாசம் கொடுத்து தொடர்ந்து போ. ஊழியத்துக்கு தொடர்ந்து. அவங்க நின்றுட்டாங்க, இவங்க நின்றுட்டாங்க, அவங்க வர மாட்டேங்கிறாங்க, இவங்க வர மாட்டேங்கிறாங்க. சர்ச்சுக்கு கவனிங்க, சர்ச்சுக்கு சேர்ந்து வரலாம், ஜோடி போட்டு வரக்கூடாது. புரியுதா? சர்ச்சுக்கு எப்படி வரலாம்? சத்தமாக சொல்லுங்க, நான் அப்புறம் மைக்கை வச்சுட்டு போயிடுவேன், எனக்கு நேரமாச்சு. சர்ச்சுக்கு எப்படி வரலாம்? சேர்ந்து வரலாம், ஜோடி போட்டு. சேர்ந்து வரலாம்னா சேர்ந்து வரலாம், ஜோடி போட்டு எப்படி தெரியுமா? நீ போகலையா, நானும் போகல, நீ போகலையா. இதுதான் ஜோடி போட்டு வர்றது. ஜோடி போடவே கூடாது, ஆனால் சேர்ந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். பலத்தின் மேல் ஒரு பலன். முதலாவது அளபலன் இல்லை.
ஆமீன் சொல்லுங்க. பலன் இல்லாத இருக்கிற ஒருவன் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி தொடர்ந்து போய் பலத்தின் மேல் பலனடைஞ்சு எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். ரெண்டாவது மட்டும் ஒன்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாம், சமயம் ஆகிட்டே இருக்கு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை பைபிள் எடுங்க. 4-5 வாசிங்க. சொல்லி போதுமா? ரெண்டாவது வாழ பலன் இல்லை. சொல்லுங்க, முதல்ல எதுக்கு பலன் இல்லை? அழ பலன் இல்லை. ரெண்டாவது என்ன இல்லை? என்ன சொல்றாரு அவரு? போதும், எல்லாமே போதும், எல்லாமே போதும் ஆண்டவரே, நான் செஞ்ச ஊழியம் எல்லாம் போதும், என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றார். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் உடன்படிக்கை தள்ளிட்டாங்க. ஆண்டவரே, ஒரு பொம்பளை என்ன மிரட்டுற ஆண்டவரே, சாவு போற பாடுறா நீ, டே என் கையால தானே உனக்கு சாவு, என்னை மிரட்டுற ஆண்டவரே. ஆகவே சோர்ந்து போன ஒரு எலியா, போதும், வாழ எனக்கு பலன் இல்லை, எனக்கு வாழ எனக்கு பலன் இல்லை, அதனால என் ஆத்துமாவை எடுத்துக்காங்க, போதும் இந்த வாழ்க்கை, போதும் இந்த ஜீவியம், போதும் இந்த ஊழிய வாழ்க்கை, எல்லாமே போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுவீங்களா? நல்லா கவனிங்க, வேகமா நல்லா கவனிங்க. நம்ம கூட சில நேரம் மனசுக்குள்ள போதும்னு நினைக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நீ போதுன்னு சொல்லாத, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு. ஏன் உனக்கே நீ ஸ்டாப் வச்சுக்கிற? போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு. இப்ப இவனை சோர்விலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவதற்கு 2 பொருளை யூஸ் பண்ணார். அதுல முதல் ஒரு பொருள் சூறை செடி. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, என்ன செடி? எத்தனையோ மரங்கள் இருக்குதே, செடிகள் இருக்குது, அங்கெல்லாம் தேடி போகாம வனாந்தரத்தில் வச்சிருக்கிற, காட்டுக்குள்ள வச்சிருக்கிற, ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் பார்க்க வேண்டிய ஒரு சூரச்செடியை தேடி போற அளவுக்கு அந்த சூரச்செடி ஏன்பா தேடி போற? ஏன் தெரியுமா சூரச்செடியை தேடி போறான்? அந்த சூரச்செடிக்கு ஒரு குணம் என்ன தெரியுமா? அதுலேருந்து வருகிற வாசனை ஒரு விஷப்பூச்சி மேலே, ஒரு மனுஷன் மேலே பட்டா உடனே செத்துருவான். அதனால இவன் என்ன தெரியுமா மனசுல கணக்கு பண்றான்? ஒரு பொம்பளையால் கையில நான் சாகணுமா? நெவர். நானா தூக்கு மாட்டி சாகவும் பயம், தூக்கு ஒழுங்கா விழுகலனா, அதனால நானா தூக்கு மாட்டி சாய்ப்போம். சூரச்செடி கீழே போய் படுத்துக்குவோம், அதுலேருந்து வாசனை வந்துட்டா அப்படியே டெட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி போனா, அன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்ச சூரச்செடி அன்னைக்கு வேலையே செய்யலை. ஆண்டவர் என்ன குறிச்சி வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும், சாவு என்ன தேடி வந்தாலும், நான் சாவை தேடி போனாலும் சாவு எனக்கு வரவே வராது, சாவு எனக்கு தூரமாய் விலகி போகும். சூரச்செடியை போய் படுத்துட்டு இருக்கிறாங்க, அங்கே படுத்துக்கிட்டு ஸ்மெல்லேவா ஸ்மெல்லேவானா அங்கே ஆண்டவர் கட் பண்ணிட்டாரே, கட் பண்ணிட்டார்ல. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கட் பண்ணிட்டார்ல, கட் பண்ணிட்டார்ல. எனக்கு தெரிஞ்ச இதே கன்னியாகுமரியில் ஒரு பாஸ்டர் நம்ம சபைக்கு முதல் முறையாக வந்திருக்க மாதிரி, அவர் என்னை முதல் முறையாக கூப்பிட்டுருக்கார். முதல் நாள் மாலை கூட்டம் முடிச்சு நைட்டு 9 மணிக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். மணி எத்தனை தெரியுமா? 1 மணி. அடுத்த நாளுக்கு தான் போய் தூங்கணும். அவர் சொன்னார், சாட்சி பாஸ்டர், நான் மேட்டுப்பாளையத்தில் மளிகை கடை வச்சுருந்தேன். மளிகை கடை வச்சுருக்கும்போது ஒரு சபையில் விசுவாசியாக இருக்கும்போது கோயம்புத்தூருக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்தேன். வந்துட்டு இருக்கும்போது ஒரு சத்தம், ஊழியத்துக்கு வா அப்படின்னு, யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு போயிட்டேன். 2வது முறை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது என் பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு ஊழியத்துக்கு வானாரு. நான் அப்போ எம்ஐடி வச்சுருந்தேன். எம்ஐடி நடு ஸ்டாண்டை போட்டு காட்டுக்குள்ளே போய் கையை வசதி சொன்னேன், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாதரும், நான் ஊழியத்துக்கெலாம் வரமாட்டேன், நான் ஒரு சபையில் விசுவாசியாக தான் இருப்பேன், என்னால் ஊழியம் செய்ய முடியாது, என்னை விட்டுருங்கன்னு.
ஆண்டு சொன்னார் 5 தடவை கூப்பிட்டாராம். வரியா? வரமாட்டேன். எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வரமாட்டேன். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கோமா ஸ்டேஜில் கோயம்புத்தூரில் படுத்திருக்கிறார். 15 நிமிஷம் சுயநினைவு வருது. 15 நிமிஷம். அந்த 15 நிமிஷத்தில் உசுர தருவேன்னு பேசல என் கர்த்தர். ஊழியத்துக்கு வர்றியா இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னார், நான் உசுருக்கு பயந்து ஊழியத்துக்கு வர்றேன்னு சொன்னேன். எனக்கு டக்குன்னு ஒரு சுகமாயிருச்சு. என்னை பரிசோதிச்ச வந்த டாக்டர், என்ன சார் மெடிக்கல் மெராக்கல், இப்படி ஒரு அற்புதம் எப்படி சார் நடந்துச்சு? சார் மெராக்கல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், எனக்கும் கர்த்தருக்கும் ஒரு டீலிங். இப்போ கர்த்தர் எனக்கு ஒரு ஹீலிங். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கும் கர்த்தருக்கும் ஒரு டீலிங், இப்போ அவர் எனக்கு ஒரு ஹீலிங். அப்போ தான் சொன்னார், நான் ஒழுங்காக கூப்பிடும் போதே வந்திருந்தா இந்த கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் என் பழைய கடையெல்லாம் விற்றுட்டு ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ, இப்படி எப்படி வந்து ஊழியத்தை செய்ய போகிறோன்னு நினச்சேன். இன்றைக்கி அந்த திருச்சபையில் ஒரு 500 பேருக்கு மேலே ஆண்டவரை சேர்ந்து ஆராதிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டதுனால, கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை என்னை கொண்டே செய்வார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எந்த சூரச்செடியில் போய் உட்காந்துருந்தாலும் கர்த்தர் உங்களை அங்கிருந்து கூட்டிகிட்டு வந்துடுவார். தூக்கிட்டு வந்துடுவார். அந்த சூரச்செடிக்கிட்ட நீ தங்கக்கூடாது. அந்த சூரச்செடியின் வாசனை உன்னை கெடுத்துரும். இன்னைக்கு கூட இந்த கடைசி நாள் கூட்டத்தில் ஏதாவது ஒரு சூரச்செடிக்கு கீழே போய் உட்காந்துருந்தா அங்கே இருந்து வெளியே வரும் கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அது நம்மளை மோசப்படுத்திடும். அதனால தான் சில நண்பர்களை விட்டு நம்மளை கர்த்தர் பிரிப்பார். பார்த்துருக்கீங்களா? சில உறவுகளை நம்மளை விட்டு பிரிப்பார், சில ஆட்களை நம்மளை விட்டு பிரிப்பார். ஏன் தெரியுமா? அதெல்லாம் சூரச்செடி. அது தரிசனத்தை நிறைவேற்ற முடியாதபடி இருக்கிற சூரச்செடி. ஆண்டவரே, நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க ஏன் ஆண்டவரை பேசுறது இல்லை? நல்லா நேசிச்சவங்க ஏன் ஆண்டவரை நேசிக்கிறது இல்லை? நல்லா உதவி செஞ்சவங்க ஏன் ஆண்டவரை உதவி செய்யறது இல்லை? நல்லா சர்ச்சைக்கு வந்தவங்க ஏன் ஆண்டவரை வரலனா? அது சூரச்செடி. அது உன்னை நாசம் பண்ணிடும். ஆகவே தான் அந்த வாசனை ஓ மீது படக்கூடாது என்பதற்காகவே அந்த சூரச்செடியை நான் உன்னை விட்டு பிரிச்சேன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிரித்த அந்த சூரச்செடிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்வீங்களா? சத்தமா ஒரு அல்லையிலே சொல்லுவீங்களா? ரெண்டாவது ஒரு பொருளை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன்னை போஷிக்க சொல்லுங்க. நான் உன்னை போஷிக்க நாகங்களுக்கா? காகங்களுக்கு. எத்தனை மிருகம் இருக்கு இல்ல? நம்ம சாப்பிட்றதுக்கு, நம்ம வயிற்றுக்கு ஒரு காகம் கொண்டு வந்தா பசி அடங்குமா? நம்ம எவ்வளோ திங்கிறோம். அடே அப்பா, எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோம் அப்பா. சில பிள்ளைங்க பாருங்க, பார்க்க ஒல்லியா இருக்குங்க, ஆனால் இவ்வளோ சாப்பிட பார்த்துருக்கீங்களா? சில பிள்ளைங்க குண்டா இருக்குங்க, ரவுண்டு தான் சாப்பிடுங்க. ஒரு நம்ம பசிக்கு ஒரு காகம் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தா எப்படி ஆகும்? ஆண்டவர் சொன்னார், எலியா எலியா எலியா, உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் எலியா. எப்படி ஆண்டவரே? ஏன் அந்த பறவையை தெரிஞ்சுக்கிட்டாரு? ஒரு காகத்தை தேவன் தெரிந்து கொள்வதற்கு 3 காரணங்கள் இருக்கிறது. முதலாவது, ஏன் இந்த காகத்தை கர்த்தர் எலியாவின் வாழ்க்கையில தெரிஞ்சு கொள்ளணும்? பைபிள் படிச்சு பாருங்க. தேசமே எலியாவை தேடுது. அதனால ஒரு யானை கிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தா அந்த யானையின் கால் தடத்தை பார்த்தே வந்து எலியாவை டப்புன்னு பிடிச்சிருப்பாங்க. அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, உனக்கு பூலோக மார்க்கம் சரிப்பட்டு வராது, வான் மார்க்கத்துக்காக ஒரு காகம். என்ன மெதுவா அல்லேலூயா அல்லேலூயா சொல்லக்கூடாதபடி உங்களை மயக்கினவன் யார்? நல்ல கரங்களை வைத்து சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது, எந்த பறவையும் தாம் பேரை சொல்லவே சொல்லாது. ஆமாவா? எந்த பறவையும் தாம் பேரை சொல்லவே, காகம் மட்டும்தான் தாம் பேர் என்ன செய்யும்? கூப்பிடுங்க. எப்படி? நான் ரொம்ப நாள் யோசிச்சேன், ஏன் ஆண்டவர் இந்த காகத்தின் மூலம் சோத்தை கொடுத்தீரு?
எப்பா எதுவுமே தாம் பேரை சொல்லாதுப்பா. எல்லா சத்தத்தினால் அறியலாம், பெயரினால் அறியப்படுகிற ஒரு பறவை. கா கா அப்படின்னு உடனே எலியாவுக்கு ஆஹா சப்பாத்தி குருமா வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆஹா வந்துருச்சு, இறைச்சியும் சப்பாத்தி என்ன செஞ்சிருச்சு இன்னைக்கு நமக்கு வந்துருச்சு. நான் உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆஹா கா கான்னு. இப்போ நமக்கு பாருங்களேன், இந்த கூட்டமெல்லாம் முடிச்சுட்டு போய் சாப்பாடுன்னு ஒன்று டேபிள் எடுத்து வைக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். பார்த்துருக்கீங்களா? சோறு திங்கிற ஆளாக இருந்தால் சந்தோஷம் வரும். பார்த்துருக்கீங்களா? அந்த நீங்களாம் அந்த என் கூட வளர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காலையில் இந்த 5 மணிக்கு 6 மணிக்கு வீட்டில் டம்ளர் சத்தம் கேட்டாலே ஒரு சந்தோஷம் வரும். டீ போடுறாங்க, டக் இந்த சில்வர் டம்ளர் டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும். அப்பா ஒரு டீ வரப்போகுதுரா சாமி. அந்த சாப்பாடு ஆயத்தம் பண்ணி வச்சிட்டு இருக்கும்போதே ஒரு சந்தோஷம் வருமா வராதா? வயிறுன்னு ஒன்று இருந்தா, வாயின்னு ஒன்று இருந்தா, சாப்பிட்ற ஒரு ஆள்னு இருந்தா கட்டாயம் வரும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு சண்டை பிரச்சனை ஆலாம் கூட சோறு திங்காமல் படுத்தது யாராவது ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா? எப்படியாவது வயிற்று நிரப்பி போய் என்ன செஞ்சிருவாங்க, நான் உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளை எடுக்கிறேன். காக்கான்னு உடனே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பரவாயில்ல, ஆண்டவர் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு காகத்தை அனுப்பிட்டாரே. அந்த சோர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது பாருங்க. அந்த சூரச்செடி அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது பாருங்க. வாழ பலனில்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு வாழ வேண்டிய ஆகாரத்தை தருவதற்கு ஒரு காகத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாருங்கிற ஒரு சந்தோஷம் அவனுக்கு. 3வது ஏன் தெரியுமா கர்த்தர் காகத்தை சூஸ் பண்றாரு? எனக்கு பதில் சொல்லுங்க. பார்வைக்கு அழகா இருக்கா? சொல்லுங்க. சரி, நிறத்துல அழகா இருக்கா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இல்ல, நடையில தான் அழகா இருக்கா? கோணையா நடக்குது, டக் 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 தான் நடக்குது. சரி, பார்வையில தான் அழகா இருக்கா? எப்படி பார்க்குது? கோணையா பார்க்குது. நான் சொல்றது நாளும் காகத்துக்கிட்ட இருக்குதா இல்லையா? குரல் அழகா இருக்கா? கலர்ல அழகா இருக்கா? நடையில அழகா இருக்கா? பார்த்துருக்கீங்களா? அப்படி இப்படி நடக்கும். இல்லை, இப்படிதான் என்ன செய்யும்? சரி, நேரத்தான் பார்க்குதா? அப்படியே தான் பார்க்கும் இந்த காகத்தை. ஆண்டவர் இந்த காகத்தை வச்சு எலியாவுக்கு ஒரு செய்தி, எப்பாங்க வா, எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லாத இருக்கிற இந்த காகத்தை நான் உனக்கு பிரயோஜனப்படுத்தி உன்னை போஷிக்க முடியும்னா, நீ எப்பேற்பட்ட சோர்வு இருந்தாலும் உன்னை தூக்கி என் ராஜ்யத்துக்கு பயன்படுத்த முடியும் என்பதும் மகா பெரிய உண்மையே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ அந்த பொம்பளையாளுக்கு பயப்படாத, நான் காகத்தை கூட உனக்காக வளைச்சி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். நீ அந்த அவ சொன்னா எவனாவது ஒருத்தன் சொல்லியிருப்பான், அதையே போட்டு மனசுல போட்டு வச்சுக்கிட்டு இருக்க, அதை தூக்கி குப்பையில போடுங்க. காகத்தை வச்சு நம்முடைய மதியனத்தை திருப்புகிற ஒரு கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதையே மனசுல வச்சு யோசிக்காத, அதெல்லாம் தூக்கி போடு. காகத்தின் மூலம் அந்த பொம்பளைக்கு பயப்படாதடா. உனக்கு ஒரு காகம் உனக்கு சாப்பாடு கொடுக்கும்டா, சாப்பாடு காகம் உனக்கு கொடுக்கும்டா. இதை 2 பொருளையும் கர்த்தரை யூஸ் பண்ண உடனே அவன் பலத்தின் மேல் பலனடைந்து எங்க தெரியுமா போனா? ஓரே பெண்ணும் தேவ பர்வதம் மட்டும் நடந்து போனா. எங்க போனா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எங்க போனா? ஓரேப்புக்கு. ஏன் போறான்? மோவாப்புக்கு போகலாம், சாரி சீனாய் மலைக்கு போகலாம், கெர்சி மலைக்கு போகலாம். ஏன் ஓரேப்புக்கு? ஓரேப்புக்கு நீ போனினாதான் மோசையின் அழைப்பு உனக்கு ஞாபகப்படுத்தப்படும். ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்ன ஒருத்தனை நான் அழைச்சது ஒரு பச்சை செடி எரிஞ்சது ஒரு ஓரேப்பு தான். நீ அங்கே ஓரேப்புக்கு போனேதான் ஒரு தேவ மனுஷனுடைய அழைப்பு உனக்கு தெரியும். பலத்தின் மேல் பலன் அடைஞ்சி. நான் கடைசியாக அவனை சொல்லி ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாரும் கவனிங்க. சாவு தானே விரும்பினா, ஆனால் அந்த எலியாவை பார்த்தீங்களா, சாவுனா என்னன்னே தெரியாது இருக்கிற அளவுக்கு கர்த்தரவனை எடுத்துக்கொண்டார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு தேவை பலன். சொல்லுங்க, உங்களுக்கு தேவை சாதாரணமான பலன் இல்லை, பலத்தின் மேல் ஒரு பலன். ஆண்டவரே எங்களுக்கு பலனை தாங்கன்னு அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஒரு ஜோயல் வேடிக்கை பார்க்காதீங்க, அப்படியே கண்ணை மூடிங்க. ஆண்டவரே எங்களுக்கு தேவை பணம் இல்லைப்பா, எங்களுக்கு தேவை பலன். ஆண்டவரே சாதாரணமான பலன் இல்லைப்பா, பலத்தின் மேல் ஒரு பலனை ஆண்டவர் தாங்கப்பா. பலத்தின் மேல் ஒரு பலன், பலத்தின் மேல் ஒரு பலன்.